மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சூரியன் 8 இருப்பதனால் கோபதாபத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை. பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நீண்ட நாட்களாக பிள்ளைகளுடன் ஏதாவது கோபதாபத்தில் இருந்தாலும் நீங்களே வெள்ளை கொடி காட்டி சரணடைந்து விடுவது நன்மை. என் குழந்தைகிட்ட நான் ஏன் குனிஞ்சு போனோம் அப்படி போனோம்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த கிரகம் இப்படி தான் வேலை செய்யும். மேலதிகாரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் முழுவதுமாக விளங்குவது கண்கூடாக பார்க்கலாம். 8 இருக்கக்கூடிய சூரியன் பதட்டத்தையும் ப்ரெஷரையும் கூட்டுவார். அதற்கேற்றவாறு தேகாரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது நன்மை. தூக்கமின்மை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை. தொழில் முறையில் தடைகள் எல்லாம் படிப்படியாக மீளும். எல்லா விஷயத்திலும் ஆக்கப்பூர்வமாக கொண்டு போவீர்கள். பணவரவுக்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படும். தெய்வீக வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா காரியங்களையும் டக்குன்று முடித்து கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு தெளிவையும் சந்தோஷத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அன்புடன் அரவணைத்து கொள்வது மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்தி தரும். புதிய தொழில் மாற்றத்திற்கு தயாராகி கொள்ளலாம்.